அடுத்ததாக விளையாட்டுத் துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெறவிருப்பவர் கால்பந்து களத்தில் கோலோச்சும் கதிரவன் வீட்டு நன்மதி, காக்கி சட்டையும் கால்பந்தும் கண்கள் என கொண்ட கவின்மதி, பந்துதைக்கும் பாதுகைகள் சிறகெனவே வந்துதித்த வான்மதி, பார்ப்போர் மனதில் 12 பச்சை குத்தும் பண்புமதி. யார் இந்த அன்புமதி? இதோ காட்சியாக ஓர் குறும்படம். கடல் கடந்து சாதனை படைத்த கடலூரு கால் அழகி, கால்களால் கதகளியாடும் கால்பந்து நர்த்தகி, ஆடுகளத்தை அதகளமாக்கும் நடுகள நாயகி, விளையாட்டு திருமிகு இந்துமதி கதிரேசன். உதைபந்து களத்தில் தனது கால்களால் உரையெழுதிக் கொண்டிருப்பவர் இந்துமதி கதிரேசன். மின்னலை காலில் கட்டியவாறு நடுகளத்திலிருந்து முன்களம் நோக்கி பாயும் நுண்மதி கொண்ட இந்துமதியின் வாழ்வியல் பின்புலம் வறுமை கோடுகளால் வரையப்பட்டிருந்தது. கடலூரில் மூட்டை சுமக்கும் தொழிலாளியின் மகளாக பிறந்தாலும் அவருக்கான காலம் கால்களால் மட்டுமே கனியும் என்பதை கால்பந்து களம் கணித்தது. பந்துக்கும் கால்களுக்குமான பந்தம் வளர வளர அவளுக்கான ஓர் உலகம் தனது காலடியில் உருள்வதாக உணர்ந்தார். மாநில மற்றும் தேசிய களங்கள் மட்டுமின்றி கடல் கடந்த களங்களும் கால்வசமாகின. 2017-18 தேசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் கோப்பைக்காக தமிழக அணிக்கான தலைமை பொறுப்பேற்று வடக்கே சென்று வாகை சூடி வந்ததை தமிழகம் கொண்டாடியது. ஆட்டம் தொடங்கிய 2 நிமிடங்களில் இந்துமதி அடித்த கோல் வெற்றிக்கு வித்திட 2-1 என்ற புள்ளியில் வென்று 32 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திற்கான வெற்றி முத்திரையை பதித்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து கூட்டமைப்பு நடத்தும் போட்டியில் தொடர்ந்து 3 முறை பங்கேற்று முத்திரை பதித்த இந்த தெக்கத்தி மதி லீக் போட்டிகளிலும் பந்து கடத்தும். காவல்துறை கண்காணிப்பாளருக்கான தேர்வெழுதி சட்டம் ஒழுங்கு காத்து வரும் இந்துமதி கரோனா காலத்தில் முன்கள வீரரைப் போல களமாடியதை மறக்க இயலாது. 2023-24 ஆண்டுக்கான இந்தியாவின் தலை சிறந்த வீரர் என்று மகளிர் கால்பந்து சம்மேளத்தின் விருதினை பெற்று காவல் பணியையும் கால்பந்து அணியையும் சமன் செய்து சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் திருமிகு இந்துமதி கதிரேசனுக்கு விளையாட்டிற்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. விளையாட்டுத்துறை நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக முன்னாள் காவல்துறை தலைவர் திரு AK விஸ்வநாதன் அவர்களையும், தேசிய கால்பந்து வீரர் மற்றும் பயிற்சியாளர் திரு அம்ஜத் அலி அவர்களையும், இந்திய கூடைப்பந்து வீராங்கனை திருமிகு அனிதா பால்துறை அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விளையாட்டுத்துறை நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு இந்துமதி கதிரேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்துமதியினுடைய பயிற்சியாளர் திரு மாரியப்பன் அவர்களையும் இந்துமதியின் பெற்றோரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கண்ட தமிழ் மண்ணில் நடைவண்டி பிடித்த நம்பிக்கையே ஆடு களமதில் அகல் விளக்காய் அகிலம் எங்கும்
இந்துமதி, இதைவிட ஒரு அழகான தருணம் நிச்சயமாக இருக்க முடியாது. ஆனா அதை தாண்டி உங்களுடைய வெற்றிகள் எல்லாமே பேசும். உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வாழ்த்துறையாக இந்த திருமதி இந்துமதி அவருடைய சாதனை மிக மிக உயரிய சாதனை. சாதாரணமான ஒரு எத்தனையோ கஷ்டங்களுக்கு இடையில், கடுமையான காவல் பணிக்கு இடையில் இந்த மாதிரி ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதற்காக என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு மேன்மேலும் பல உயரிய விருதுகள் சாதனைகளை அவர் படைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தருணமும் ஒரு கேள்வியை எழுப்பி கொண்டிருக்கிறது. அந்த கேள்விக்கான தரமான பதில் யார் கொடுக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சாதனை புரிந்தவர்களாக மாறுகின்றார்கள். அதே போன்றுதான் இந்த பெண்ணும், இந்த வீராங்கனையும், இந்த பெண்மணியும் 12 ஆண்டுகள் தான் செய்த பயணத்திலே சமூகத்தினாலும் தன்னுடைய நண்பர்களிடையேயும் தன்னுடைய உறவினர்களிடையேயும் பயிற்சியாளர்களிடையேயும் பலவிதமான வினாக்களுக்கு உள்ளாகியிருப்பார். அந்த கேள்விக்கணைகளை எல்லாம் அவள் எப்படி சந்தித்ததின் காரணத்தினால் இன்றைக்கு அவர் சாதனையாளராக இன்று நம் முன் நிற்கிறார் என்றால் அது அவர் அந்த சாதனையாளரை சிறப்பிக்கும் வண்ணம் இந்த புதிய தலைமுறை திசை காட்டும் தமிழர்கள் என்று ஊக்குவிக்கும் இந்த சிறப்பு விழாவிலை நான் அவர்களை பாராட்டுகிறேன். இந்த வெற்றிக்கு காரணமாக அவர் பின்னால் இருந்த பயிற்சியாளர் மாரியப்பன் அவர்களும், அவர் என்னுடைய சீனியர் பிளேயர். நானும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவன் தான். நான் விளையாடும் போது எனக்கு கோல் காப்பாளராக இருந்தார். இவர் இந்திரா காந்தி அகாடமி ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் என்று கடலூரில் எத்தனையோ மாணவர்களை, இவர் மட்டும் இந்தியாவில் அல்ல, இவர் அகாடமியில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் 10 to 12 விளையாட்டு வீரர்களை இந்திய அணிக்கு விளையாடக்கூடிய பயிற்சியை கொடுத்து இன்னைக்கு அவர் அழகு பார்த்து கொண்டிருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. ஃபஸ்ட்டு இந்துமதிக்கு பெரிய வாழ்த்துக்கள். நான் அந்த புதிய தலைமுறைக்கு பெரிய நன்றி குறிக்கிறேன். பிகாஸ் நான் 2019 இதே மேடையில் இந்துமதி நானும் ஒரு அவார்டு இங்கே வாங்கினேன். ஸோ அந்த அவார்டு தான் என்னோடய பாஸ்கெட்பால் கேமுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்தது. அந்த அவார்டு ஒரு பிளெஸ்ஸிங் தான் எனக்கு. ஏன்னா அந்த அவார்டு வாங்கி 2021 ஐ காட் அ பத்மஸ்ரீ அவார்ட். ஸோ இந்துமதி, நான் உங்களை வாழ்த்துறேன். இது ஒரு லக்கி அவார்ட் நான் சொல்லுவேன். அண்ட் ஒன் மோர் திங்ஸ், தேங்க்ஸ் சார். பிகாஸ் ஒரு டீம் கேம்ஸை நீங்கள் ஒரு என்கரேஜ் பண்ணும் போது ஒரு பெரிய விஷயம் சார். ஏன்னா இண்டிவிஜுவல் கேம் ஈஸியாக அங்கீகாரம் கிடச்சிடுது. பட் பாஸ்கெட்பால், வாலிபால், ஃபுட்பால் இதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்லை. பட் அந்த டைமில் ஒரு அங்கீகாரத்துக்காக நான் ஏங்கிட்டு இருக்கும் போது 2019 எனக்கு அவார்டு கிடச்சிது. அதே மாதிரி தான் இந்துமதி, என்னோடய லைஃப் மாதிரி தான் நான் இந்துமதியை பார்க்குறேன். அவங்கள பற்றி நிறைய படிச்சிருக்கேன் நான். ஸோ தேங்க்ஸ் டு புதிய தலைமுறை. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அவார்ட் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இல்லை, என்னோடய கோச்சுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எங்கள் பேரண்ட்ஸ் சந்தோஷமாக இருக்கும். நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் இவங்க 3 பேர் தான். முக்கியமாக சொல்லணும்னா என்ன இந்த இடத்துக்கு ஃபுட்பாலுன்னு ஒன்று, ஐ மீன் எல்லாருக்குமே ஸ்கூலில் கூட டீச்சர்ஸ் கற்றுக் கொடுத்தா தான் நமக்கு ஏபிசிடி கூட கற்றுக்க முடியும். அதே மாதிரி தான் ஃபுட்பாலும். எனக்கு கோச் கற்றுக் கொடுக்கலாம் நான் இந்த இடத்துல இப்போ நின்று இருக்க மாட்டேன் கண்டிப்பாக. அம்மாவும் சரி அப்பாவும் சரி கூலி வேலை தான் பார்க்குறாங்க. பட் என்ன இந்த உலகத்துக்கு அவங்க எடுத்து வெளியே விட்டதுனால தான் இப்படி ஒரு கோச் கிடச்சாங்க. என்னால் இந்த ஸ்டேஜுக்கு நிற்க முடியுது. நிறைய சாதனைகளும் பண்ணியிருக்கேன். அது காரணம் கூட என்னோடய கோச்சுன்னு தான் சொல்லலாம். இந்த இடத்துல நான் பேசுகிறத விட என்னோடய கோச் பேசினா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணும். இந்த அரங்கில் இது 2வது முறை எங்கள் எகாஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கிற அவார்டு. 16-17 ராதிகாவுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் அவார்டு இதே மாதிரியில் தான் வாங்கினோம். இந்த 2வது என்னுடைய பெண்ணு இந்துமதி. எல்லோரையும் நாங்கள் பெற்ற பிள்ளைங்களாக தான் வளர்த்தோம். 17 ஆண்டுகால கடின உழைப்பு தான் அவங்கள இந்த ஸ்டேஜில் இந்த அவார்டு வாங்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. பல்வேறுபட்ட சிரமங்கள், ஹெட் இன்ஜுரி ஏற்பட்டது, அப்படி நீ இன்ஜுரி ஏற்படுத்தது, இது எதையும் பொருட்படுத்தாமல் அவங்க சின்சியர் டெடிக்கேட்டட் ஹார்ட் ஒர்க்கு தான் அந்த பிள்ளையை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி இதில் எகா சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்கிறதுக்கே வார்த்தை வரல. பிள்ளை இந்த அளவுக்கு, ஆனால் இது முழுக்க காரணம் மாரியப்பன் கோச்சர் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு விருது வாங்குகிறாங்க புதிய தலைமுறையில். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். 10 வயசுலேருந்து அவங்க விளையாடுறாங்க. என்னுடைய இது படிப்பு மட்டும்தான் எனக்கு முக்கியமாக இருந்தது. இது ஒன்று எனக்கு எதிர்பாராத ஒன்றுன்னு வச்சிங்களேன். ரொம்ப வார்த்தை
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் பொண்ணு இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு. சார் முக்கியமாக சார் தான் காரணம். அவங்களுடைய விளையாட்டை பார்த்து அவங்க என்கரேஜ் பண்ணதுனால தான் அவங்க இந்த அளவுக்கு வந்துக்கிறாங்க. எல்லோருக்கும் நன்றி.